உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டெல்ஃப் ஆதோவுக்கு கொம்பரகாசியம் தேக்ரீத்தை ஒரு சாம்பிள் பார்க்க போறோம். டெல்ஃப் ஆதோ எக்ஸாம் எழுதுறவங்க இதை ஒன்றுக்கு 2 தடவை இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 5லேருந்து ஒரு 7 மார்க் வரைக்கும் இதே மாதிரி தான் சாம்பிள் கேட்பாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Compréhension des écrits. Exercice 1. Retrouvez le sens de ces panneaux d'interdiction. Indique dans le tableau la lettre correspondante. Attention, il y a 6 panneaux et 5 réponses. இப்போ நாம் இந்த கேள்வியிலேருந்து என்ன அர்த்தம்னா, இப்போ இதில் சில தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை என்னன்றது கீழே ஒரு கேள்வியாக கொடுத்துருக்காங்க. அந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் மேலே வரும்ன்றத 6 படம் கொடுத்துருக்காங்க. 5 கேள்வி கேட்குறாங்க. இந்த 5 கேள்விக்கு இதில் மேலே இருக்கிற 6 பணுவிலிருந்து எது கரெக்டான விடைன்றதை நாம் சொல்லணும். இப்போ நாம் இந்த 5 கேள்வியையும் அதற்கான தமிழுடைய அர்த்தத்தையும் பார்த்துட்ட பிறகு இந்த 5 கேள்விக்கான 6 பணுவிலிருந்து எதெல்லாம் ஆன்சர்ன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். Première. Interdit aux véhicules polluants. முதலாவது, மாசுபடுத்தும் வாகனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. Deuxième. Ne pas fumer. இரண்டாவது, இங்கு புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. Troisième. Passage interdit aux vélos. மூன்றாவது, இங்கு மிதிவண்டி செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. Quatrième. Eau non potable. நாலாவது, தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. Cinquième. Merci d'éteindre votre téléphone portable. ஐந்தாவது, உங்க போனை அணைத்ததற்கு அல்லது ஆஃப் பண்ணதற்கு நன்றி. இப்போ நாம் இந்த 5 கேள்வியையும் அதற்கான தமிழ் அர்த்தத்தையும் பார்த்தோம். இப்போ இந்த 5 கேள்விக்கு மேலே இருக்கிற 6 பணுவிலேருந்து பதில் நம்ம சொல்லணும். வாங்க இப்போ நம்ம ஆன்சரை பார்க்கலாம். Première. Interdit aux véhicules polluants. Réponse D. இதில் புகை வர்ற வாகனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதுன்றது இதில் மேலே பார்த்தீங்கன்னா 4வதுல ஒரு கார்லேருந்து புகை வர்ற மாதிரி அந்தர்தி சிம்பிள் போட்டிருக்காங்க. அதுதான் நம்மளுடைய விடை. Deuxième. Ne pas fumer. Réponse C. இதில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதுன்றது இமேஜை பார்த்தீங்கன்னா 3வது இமேஜ் சிகரெட்டில் புகை வர மாதிரி சிம்பிள் போட்டிருக்காங்க. அதுதான் விடை. Troisième. Passage interdit aux vélos. Réponse B. சைக்கிள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளதுன்றது மேலே இமேஜில் 2வது சைக்கிள் சிம்பிள் போட்டு ஒரு தடை செய்யப்பட்ட சிம்பிள் போட்டிருக்காங்க. அதுதான் விடை. Quatrième. Eau non potable. Réponse A. இதில் குடிக்க முடியாத தண்ணீர்ன்றது மேலே இமேஜில் ஃபஸ்ட்டு இமேஜ் தண்ணீர் பம்பை போட்டு தடை செய்யப்பட்ட சிம்பிள் போட்டிருக்காங்க. இதுதான் விடை. Cinquième. Merci d'éteindre votre téléphone portable. Réponse F.
செல்போனை அணைத்ததற்கு நன்றி அப்படின்ற பணு வந்து இதில் கடைசி பணு, அதாவது 6வது பணு கொடுத்துருக்காங்க. அதாவது மொபைல் சிம்பிள் போட்டு தடை சிம்பிள் போட்டிருக்காங்க. அதுதான் விடை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 5 கேள்விக்கான விடை வந்து சொல்லியாச்சு. இதில் வந்து ஏ, பி, சி, டி, எஃப் மட்டும் ஆன்சரு. ஆனால் வந்து இ வந்து ஒரு மனுஷன் நடந்து போகிறது மட்டும் இதில் வந்து கேள்வியாக கொடுக்கல. நம்ம அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பதிலை சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த comprehension d'écrite டெல்ஃப் ஆதோவுக்கு முதலாவது எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் டெல்ஃப் ஆதோ காம்ப்ரஹென்சியன் d'écrite தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள டெல்ஃப் ஆதோ காம்ப்ரஹென்சியன் d'écrite வந்து எக்ஸசைஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம். இப்போ அதனுடைய 2வது எக்ஸசைஸை பார்க்க போகிறோம். இந்த ரெண்டும் வந்து ஒரே கொஸ்டின் பேப்பரில் ஆல்ரெடி ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் கேட்டது இது. இப்போ நாம் இதை தெரிஞ்சுக்கிட்டா ஏற்கனவே ஒரு 5 மார்க்கு, இப்போ இது ஒரு 6 மார்க்கு, மொத்தம் 25க்கு 11 மார்க்கு எளிமையாக எடுத்துடலாம். வாங்க இப்போ நம்ம அந்த கேள்வியும் அதற்கான பதிலையும் பார்க்கலாம். Regardez les magazines et inscrivez le numéro dans la rubrique appropriée: télévision, mode, cinéma, géographie, jeunesse, économie. இது 2வது எக்ஸசைஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் சில பத்திரிக்கையை பார்க்குறீங்க, அதுக்கான சில நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நேமை இந்த பத்திரிக்கையில் எது கரெக்டான விடைன்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கேள்வியோடைய மீனிங்கு. இதில் முதல்ல வந்து டெலிவிஷன் அப்படின்றது வந்து டெலிவிஷன் டிவி சம்மந்தமாக உள்ள பத்திரிக்கைன்னா, அடுத்தது மோது அப்படின்றது ஃபேஷன் சம்மந்தமாக என்ன பத்திரிக்கை இருக்குது, 3வது சினிமா, அதாவது சினிமா சம்மந்தமாக என்ன பத்திரிக்கை இருக்குது, அடுத்தது பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபிக் அப்படின்றது புவியியல் சம்மந்தமாக என்ன பத்திரிக்கை இருக்குது, அடுத்தது ஜேர்னல்ஸ்ன்றது இளைஞர்கள் சம்மந்தமாக என்ன பத்திரிக்கை இருக்குது, அடுத்தது கடைசியாக பார்த்திங்கன்னா எக்கனாமிக் அப்படின்னா பொருளாதாரத்து சம்மந்தமாக என்ன பத்திரிக்கை இருக்குது. இப்போ இதில் சில இமேஜ், அதாவது 1லேருந்து 6 வரைக்கும் உள்ள இமேஜ், அதாவது பத்திரிக்கையோடைய அட்டையை இதில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சில பேர் எழுதியிருக்காங்க. அதை வச்சு தான் நாம் எந்தெந்த நம்பரு என்ன பத்திரிக்கை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 6 புத்தகத்துக்கு வந்து 6 நம்பர் வந்து எந்தெந்த நம்பருன்னு சொல்லிட்டு நம்மளை மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அதில் ஒவ்வொரு புக்குக்கு கரெக்டான ஆன்சர் நம்ம எழுதுனா 1 மார்க் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நாம் இந்த கேள்விக்கான விடையை பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6 இமேஜ் இருக்குது. இந்த 6 இமேஜும் 6 டைப் ஆஃப் வார இதழ். இதில் முதலாவது இமேஜை பார்த்தீங்கன்னா அதில் சில எழுத்துக்கள்லாம் புரியல, ஆனால் ஒரே ஒரு எழுத்து பெருசாக இதில் இருக்குது. அது என்னன்னா கேபிட்டல். கபித்தால் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய முதலீடு அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ பத்திரிக்கை எதுக்கு வரும்ன்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியோ, ஓஷன் வந்து புவி, கடல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க.
அப்போ அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன பத்திரிக்கைக்கு வரும்னு. அடுத்தது 3வது இமேஜை பார்த்தீங்கன்னா அதில் வந்து 101 மோடு இது 2 தான் மேக்ஸிமம் தெரியுது அதில். ஸோ இதுலேருந்து இந்த பத்திரிக்கை என்ன வரும்ன்றது நீங்கள் இது வரைக்கும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்த இமேஜ் வந்து பிரீமியர் வேந்தான் ஸ்பியல்பர்க் பெசான் அப்படின்றது வந்து சினிமா சம்பந்தமான உள்ள பத்திரிக்கை. அடுத்தது 5வது இமேஜ் வந்து ஒன்றுமே புரியல, ஒரு மிக்கி மவுஸ் மட்டும் இருக்குது, அவ்வளோதான் நமக்கு அதில் தெரியுது. ஏன்னா அந்த எழுத்து வந்து எனக்கு சரியாக அதில் தெரியல. அடுத்த இமேஜ் 6வது இமேஜ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா டெலே அப்படின்றது போட்டிருக்கு. இப்போ இதுலேருந்து நாம் கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் இதில் 6க்கு 5க்கு வந்து தெளிவாக தெரியுது. அதனால் இந்த 6 கேள்விக்கான பதிலை நாம் ஈஸியாக எழுதிடலாம். இதில் உள்ள வார்த்தைக்கு எந்த இமேஜில் உள்ள நியூமர் வந்து ஒத்து போகுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் முதல்ல டெலிவிசியம் அப்படின்ற பேர் போட்டிருக்கு. அதுக்கான நம்பர் வந்து 6வது இமேஜ். ஏன்னா அதில் ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா டெலின்னு போட்டிருக்கு. அது இதிலிருந்து நாம் இந்த இமேஜ் வந்து டெலிவிஷனுக்கு வரும்ன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோது அப்படின்னு போட்டிருக்கு. இதில் 3வது இமேஜில் மோடுன்னே போட்டிருக்கு. அதனால் இதை நம்ம நேரடியாக எழுதிடலாம். அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா சினிமா வந்து இதில் 4வது இமேஜ் வந்து சினிமா சம்பந்தமான உள்ள பத்திரிக்கை. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து ஜியோகிராஃபிக், அதாவது புவியியல் சம்பந்தமாக. ஆல்ரெடி இதில் 2வது இமேஜில் ஜியோ அப்படின்றத வந்து போட்டிருக்கு. அதனால் இது வந்து 2வதுக்கு சூட் ஆகும் கரெக்டாக. இதில் அடுத்தது வந்து ஜேர்னல்ஸும் எக்கனாமிக்கும் 2 இருக்குது. இதில் நமக்கு கேபிட்டால்ன்றது பொருளாதாரத்து சம்பந்தமான உள்ள பத்திரிக்கை. அதனால் எக்கனாமிக்கு இது ஈஸியாக வருன்றதுனால நாம் எக்கனாமிக்கு 1 போட்டுடலாம். இதில் ரிமைனிங் இருக்கிறது ஜேர்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5வதுக்கு உள்ள இமேஜ். அதனால் இதை நம்ம 5வதை பயன்படுத்திக்கலாம். பொதுவாக டெல்ஃபாதோவுக்கு இதேமாரி கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நமக்கு சில விஷயம் புரியலைனாலும் நம்ம சில விஷயம், அதாவது படத்தை பார்த்து நம்ம எளிமையாக வந்து இதை வந்து ஃபில் பண்ணுறது மூலயமா நாம் ஈஸியாக மார்க் எடுத்து எக்ஸாமுக்கு பாஸ் ஆகலாம். இப்போ இதெல்லாம் ஒரு சாம்பிளுக்கு சொன்ன கேள்விக்கான பதில் தான். இதே மாதிரி தான் மேக்ஸிமம் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணால் போதும், நாம் எளிமையாக வந்து எக்ஸாமில் வெற்றி பெறலாம். இது யாரெல்லாம் வந்து டெல்ஃபாதோ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் டெல்ஃபாதோ காம்ப்ரஹென்ஷன் d'écrituக்கு தேவைப்படுகிற ஒரு எக்ஸாம்பிளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிளை நாம் நல்லா தெரிஞ்சுக்கிறது மூலமாக நாம் ஈஸியாக காம்ப்ரஹென்ஷன் d'écrituை கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா காம்ப்ரஹென்ஷன் d'écritu டெல்ஃபாதோவுக்கு இந்த எக்ஸாம்பிள் தான் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். இந்த ஒரு எக்ஸாம்பிளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து எக்ஸாம்பிளை பாஸ் ஆகிடலாம். இப்போ வாங்க அந்த எக்ஸாம்பிளும்
அந்த எக்ஸாம்பிளுக்குள்ள கேள்விக்கு எப்படி பதில் எழுதலான்றத இப்போ நம்ம பார்க்கலாம். Lisez l'article. 50 ans après l'invention du vaccin contre la polio, mission presque accomplie. À Washington, le Musée national de l'histoire américaine inaugure aujourd'hui une exposition en l'honneur du professeur Jonas Salk. C'est à ce chercheur de l'université de Pittsburgh que l'on doit le premier vaccin contre la poliomyélite. Il y a tout juste 50 ans, le 12 avril 1955, il a annoncé l'invention du vaccin. Efficace et sans danger, des moyens exceptionnels avaient permis aux chercheurs de lancer une véritable guerre contre cette terrible maladie. Des dizaines de milliers d'enfants avaient participé à son enquête et des centaines de milliers de citoyens américains y avaient financièrement participé. Pour comprendre cette mobilisation, il faut rappeler que l'on enregistrait aux États-Unis plus de 16 000 cas de polio par an. Car avant l'invention du vaccin, rien ne pouvait arrêter la progression du virus. Riches ou pauvres, malades ou bien portants, des milliers d'enfants perdant la vie ou se retrouvaient paralysés à jamais. Aux États-Unis, la maladie a officiellement disparu en 1979. D'après Marianne, 12 avril 2005. இப்போ நாம் இதனுடைய தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம். கட்டுரையை படியுங்கள். போலியோ தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு 50 ஆண்டுகளுக்கு பிறகு பணி கிட்டத்தட்ட நிறைவேறியது. வாஷிங்டனில் அமெரிக்க வரலாற்றின் தேசிய அருங்காட்சியகம் இன்று பேராசிரியர் ஜோன்ஸ் சால்கின் நினைவாக ஒரு கண்காட்சியை துவங்குகிறது. பிட்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இந்த ஆராய்ச்சியாளருக்கு தான் போலியோ மைலீட்டிஸுக்கு எதிரான முதல் தடுப்பூசியை நாங்கள் வழங்க வேண்டும். 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஏப்ரல் 12, 1955 அன்று அவர் ஒரு பயனுள்ள மற்றும் பாதுகாப்பான தடுப்பூசியை கண்டுபிடிப்பை அறிவித்தார். வீரியமிக்கது மற்றும் பயமற்றது. இந்த பயங்கரமான நோய்க்கு எதிராக ஒரு உண்மையான போரை நடத்துவதற்கு ஆராய்ச்சியாளருக்கு உதவியது. நூற்றுக்கணக்கான அமெரிக்க குடிமக்கள் இந்த இயக்கத்தை புரிந்து கொள்ள நிதி பங்களிப்பை கொண்டிருந்தனர். இந்த அணிதிரட்டலை புரிந்து கொள்ள அமெரிக்காவில் அதிகமானவை இருந்தன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டுக்கு 16,000 போலியோ வழக்குகள். ஏனெனில் தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கு முன்பு வைரஸின் வளர்ச்சியை எதுவும் தடுக்க முடியாது. பணக்காரர் அல்லது ஏழை, நோய்வாய்ப்பட்ட அல்லது ஆரோக்கியமான ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தங்கள் உயிரை இழந்தனர் அல்லது தங்களை நிரந்தரமாக முடக்கினர். யுனைடெட் ஸ்டேட்ஸில் இந்த நோய் அதிகாரப்பூர்வமாக 1979 மறைந்தது. தப்ரே மரியான் 12 ஏப்ரல் 2005. இப்போ நீங்கள் இந்த கட்டுரைக்கான தமிழ் அர்த்தத்தை ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நாம் சில கேள்விகளும் அதற்கான விடையையும் பார்க்கலாம். Quel est l'objectif de l'article? Informer, critiquer, conseiller. Cochez vrai ou faux et recopiez la phrase ou la partie de phrase qui justifie votre réponse. Première. L'exposition en hommage au professeur Jonas Salk est organisée à Pittsburgh. Justification.
Deuxième, dans les années 50, beaucoup d'Américains ont soutenu l'action du professeur Jonas Salk. Justification. 3. Il reste aujourd'hui, aux États-Unis, quelques personnes malades de la poliomyélite. Justification. இப்போ நாம் இதனுடைய தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம். கட்டுரையின் நோக்கம் என்ன? தெரிவிக்கவும், விமர்சிக்கவும், அறிவுரை கூறவும். சரி அல்லது தவறு என்பதை சரிபார்த்து உங்கள் பதிலை நியாயப்படுத்தும் வாக்கியத்தை அல்லது வாக்கியத்தின் ஒரு பகுதியை தெரிவிக்கவும். முதலாவது கேள்வி. பேராசிரியர் ஜோன்ஸ் சால்க்கிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கண்காட்சி பிட்ஸ்பர்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சரி தவறு என்று நியாயப்படுத்தவும். இரண்டாவது கேள்வி. 1950களில் பல அமெரிக்கர்கள் இந்த நடவடிக்கையை பேராசிரியர் ஜோன்ஸ் சால்க்கு ஆதரித்தனர். சரி அல்லது தவறு என்று நியாயப்படுத்தவும். மூன்றாவது கேள்வி. இன்றும் அமெரிக்காவில் போலியோவால் பாதிக்கப்பட்ட சிலர் உள்ளனர். சரி மற்றும் தவறு நியாயப்படுத்தவும். இப்போ நாம் கட்டுரையை படித்தாச்சு. இந்த கேள்வியுடைய தமிழ் அர்த்தத்தை புரிஞ்சாச்சு. வாங்க இப்போ நாம் இந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். இதில் முதலாவது கேள்விக்கான ஆன்சர் ஆஃபர்மே, அதாவது தெரிவிக்கிறது. இந்த கட்டுரையின் நோக்கம் தெரிவிக்கிறது அப்படின்றது தான் ஆன்சரு. அடுத்தது இரண்டாவதுல சரி தவறு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதில் முதல் கேள்வி, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேராசிரியருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இப்போ நடக்கலை. இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒன்று. அதை ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறதுக்காக இதை சொல்கிறாங்க. இந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபை பார்த்தீங்கன்னா அதில் நான் க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வெறும் 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஏப்ரல் 12, 1955ஆம் ஆண்டு அவர் ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிப்பை அறிவித்தார். அதனால் இது அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு கிடையாது. இதனால் இதுக்கான விடை தவறு, அதாவது ஃபோ. அடுத்தது இரண்டாவது கேள்விக்கான விடை 1950களில் பல அமெரிக்கர்கள் இந்த நடவடிக்கையை ஆதரித்தனர். இதில் கொஞ்சம் அமெரிக்க மக்கள் இந்த இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய நிதி பங்களிப்பை செலுத்தியிருக்காங்க. அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இதோடைய விடை ஒரு உண்மைதான். இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது பேராகிராஃபில் க்ரீன் கலரில் நான் ஹைலைட் பண்ணி எங்கே இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். மூன்றாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் அமெரிக்காவில் கொஞ்சம் பேர் இந்த போலியோவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது அதற்கான பதில் தவறு. ஏன்னா இந்த நோய் அமெரிக்காவில் 1979 எல்லாமே இல்லாமல் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது பேராகிராஃபில் நான் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதுதான் இதனுடைய ஆன்சரு.
இந்த 3 ஜஸ்டிஃபிகேஷனும் நான் வந்து க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த இதை நீங்கள் எழுதணும். இப்படி தான் நாம் இந்த கேள்விக்கான பதிலை நம்ம எழுதணும். இப்போ உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கு எப்படி பதில் எழுதணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது வந்து இந்த பேராகிராஃபை கொஞ்சம் படித்து புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம எளிமையாக இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதிடலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் டெல்ஃப் ஆதோ காம்ப்ரஹென்ஷன் d'écrit தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நாம் கொஞ்சம் படித்து புரிஞ்சுக்கிட்டா போதும், இதை நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். இப்போ நாம் பார்க்க போகிற பயிற்சி வந்து 7 மதிப்பெண்ணுக்கான கேள்வி. இதில் அவங்க நமக்கு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மதிப்பெண். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண் கொடுத்துருப்பாங்க, சில நேரங்களில் ஒரு கேள்விக்கு 1 மதிப்பெண் கொடுத்துருப்பாங்க, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அரை மதிப்பெண் கூட கொடுத்துருப்பாங்க. இப்போ நாம் அந்த கேள்வியையும் அதற்கான பதிலையும் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Vous venez de recevoir ces formulaires. நீங்கள் இப்போ தான் இந்த ஃபார்முலரை பெற்றிருக்கிறீங்க. ரெஜியன் இல்தஃப்ரான்ஸ், இல்தஃப்ரான்ஸ் மாநிலம். Vous avez moins de 26 ans, votre avis nous intéresse. நீங்கள் 26 வயசுக்குள்ளே இருந்தால் உங்களுடைய கருத்துக்காக நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். Selon vous, la situation en Île-de-France est-elle satisfaisante ou pas satisfaisante en ce qui concerne? Mettez une seule croix par ligne. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய கருத்துப்படி இல்தஃப்ரான்ஸினுடைய நிலைமை வந்து நல்லா இருக்கா இல்லையா, நீங்கள் இந்த லிங்கில் ஒரு குருவா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதலாவது லே டிரான்ஸ்போர், அதாவது போக்குவரத்து. இரண்டாவது லான்சைன்மா, கல்வி கற்பித்தல் முறை. மூன்றாவது ல குல்ச்சூர், அதாவது கலாச்சாரம். நான்காவது ல லோஜ்மா, வீட்டு வசதி. ஐந்தாவது ல செக்யூரிட்டி, பாதுகாப்பு. ஆறாவது ல லொம்ப்ளா, வேலைவாய்ப்பு. ஏழாவது l'environnement, சுற்றுச்சூழல். எட்டாவது லெஸ்போர், விளையாட்டு. Cette enquête est totalement anonyme et confidentielle. Après y avoir répondu, postez le sang le timbré à l'adresse suivante. இந்த கணக்கெடுப்பு வந்து பொதுவாக உங்களுடைய பேர், விலாசம் போன்றவையெல்லாம் வந்து இல்லாமல் பெறப்படுகிறது மற்றும் இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் அதை ஸ்டாம்ப் ஓட்டாமல் கீழே உள்ள அட்ரஸுக்கு அனுப்புங்க. மினிஸ்டர் த l'aménagement du territoire, section Île-de-France, 33 rue Barbé de Joux, 75007 பாரிஸ். அதாவது ஸ்டாம்ப் ஓட்டாமல் நாம் இதுக்கான பதிலை எழுதி இந்த அட்ரஸில் வந்து நாம் போஸ்ட் பண்ணணும்.
Vous pouvez aussi remplir cette enquête sur www.jeune.ildefrance.fr. அதாவது இந்த விலாசத்துலேயே நீங்கள் நேராக போய் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதை நாம் நல்லா ஒரு தடவை படித்தாச்சு, அதற்கான தமிழ் அர்த்தத்தையும் படித்தாச்சு. இப்போ இதிலிருந்து சில கேள்விகளும் அதற்கான ஆன்சரை கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எழுதுறது மூலமாக நம்ம ஈஸியாக 7 மதிப்பெண் எடுத்துடலாம். வாங்க இப்போ அந்த கேள்வியையும் அதற்கான சரியான பதிலையும் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். Répondez vos questions. கேள்விக்கான பதிலை சொல்லுங்க. முதலாவது கேள்வி, à qui s'adresse ce formulaire? அதாவது இந்த ஃபார்மு யாருக்கானது? அதில் aux jeunes, aux retraites, cela n'est pas dit. அதாவது இது இளைஞருக்கானது, ஓய்வூதியம் பெறுபவருக்கானது. கடைசியாக இதில் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. இரண்டாவது கேள்வி சே, இது un jeu, un questionnaire, un publicité. இது விளையாட்டு சம்பந்தமானது, இது கேள்விக்கானது, இது ஒரு விளம்பரம். மூணாவது கொஸ்டின், faut-il inscrire son nom sur le formulaire? இதற்கான தமிழ் அர்த்தம், இந்த படிவத்தில் உங்களுடைய பேரை எழுதணுமா? இதற்கான 3 பதில் oui, non, cela n'est pas dit. ஆமாம், இல்லை, அதில் ஒன்றும் குறிப்பிடலை. நான்காவது கேள்வி, faut-il payer pour envoyer le formulaire? இந்த படிவத்தை அனுப்புறதுக்கு பணம் செலுத்தணுமா? அதற்கான 3 பதில் oui, non, cela n'est pas dit. ஆம், இல்லை, அதை அதில் குறிப்பிடவில்லை. அஞ்சாவது கேள்வி, ce formulaire vient. இந்த படிவம் வந்திருக்கிறது. d'une administration, d'une entreprise, d'une université. ஒரு நிர்வாகத்திலிருந்து, ஒரு நிறுவனத்திலிருந்து, ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து. இப்போ உங்களுக்கு இந்த கேள்விக்கான தமிழ் அர்த்தத்தையும் அதற்கான கொடுக்கப்பட்ட விடைகளில் உள்ள தமிழ் அர்த்தத்தையும் நான் சொல்லிட்டேன். இப்போ இதிலிருந்து நீங்கள் இந்த கேள்விக்கான விடை தெரியுன்றது நான் நம்புகிறேன். இப்போ நாம் இந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். À qui s'adressait ce formulaire? Réponse, aux jeunes. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலரில் vous avez moins de 26 ans, votre avis nous intéresse. அப்போ இதுலேருந்து 26 வயசுக்குள்ளே உள்ளவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு ரெஸ்பான்ஸ் இளைஞர்கள். 2. C. Réponse, un questionnaire. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது கேள்வி சாட்டிஸ்ஃபை, நான் சாட்டிஸ்ஃபை அப்படின்ற மாதிரி நம்ம அதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால் இது கொஸ்டினரில் வரும். 3. Faut-il inscrire son nom sur le formulaire? Réponse, non. இந்த படிவத்தில் உங்களுடைய பேரை ஃபில் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க.
இதில் வந்து அவங்க அனானமி, அதாவது இதில் எந்த ஒரு பேரையுமே வந்து பண்ண வேணான்றது தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இதனுடைய விடை வந்து இல்லை. 4. Faut-il payer pour envoyer le formulaire? Réponse non. இந்த படிவத்தை அனுப்புவதற்கு பணம் செலுத்தணுமான்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா போஸ்டே லெசான் ல தாம்பரு ஆர் லத்ராஸ் சுவாந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கவரில் மடித்து வச்சு ஸ்டாம்ப்பு ஒட்டாமல் அனுப்புங்க அப்படின்றதுனால சொன்னதுனால இதுக்கு விடை நோ. 5. Ce formulaire vient. Réponse d'une administration. இந்த படிவம் எங்கேருந்து வந்திருக்கிறது அப்படின்ற போது இதில் வந்து நிறுவனத்திலேருந்து வரல, யூனிவர்சிட்டிலேருந்து வரல, இது வந்து மினிஸ்டர் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்ததுனால அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம விடை சொல்லணும். இப்போ நாம் இந்த மேலே உள்ள ஃபார்முலரை படித்து பார்த்து தான் இந்த 5 கேள்விக்கான பதிலை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்படி தான் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கும் புரிஞ்சு எழுதுவதன் மூலமாக ஈஸியாக 7 மார்க்கை இதில் எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.